தூக்கம் வரலையா? நிறைய பேர் இது இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு தூக்கமே வரலைங்க. அதுவும் ஒரு 11 மணி, 12 மணி ஆகுது. இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிக்கு மறுபடியும் நான் தூக்கம் விழிச்சிடுறேன். நல்ல ஆழ்ந்த நித்திரை எனக்கு இல்ல. நம்ம மருத்துவர்கள் என்ன சொல்றோம்? 6லிருந்து 8 மணி நேரம் தினசரி நமக்கு தூக்கம் வேணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ தூக்கம் கெட்டா என்ன ஆகும்? தலைவலி, உடல் அசதி, சோர்வு, மயக்கம், எரிச்சல், கோபம் எல்லாமே வரும். அப்போ கண்டிப்பா நமக்கு நல்ல உறக்கம் தேவை. இப்போ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன். எதுவுமே வேலை செய்யல. எனக்கு பழகி போச்சு. ஏதாவது சித்தாவுல இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா, கசகசா உங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டு சமையல் அறையில இருக்கு. அமுக்குரா கிழங்கு, நாட்டு அமுக்குரா கிழங்கு சூரணம் அப்படின்னு கேட்டுவாங்களாம். தனி நாட்டு அமுக்குரா சூரணம். அதுல சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கலந்தது இருக்கக்கூடாது. தனி அமுக்கரா சூரணம் அல்லது தனி அஸ்வகந்தா சூரணம். இதை வாங்கிங்க. 100 கிராம் கசகசா சூரணம். கசகசாவை என்ன பண்ணுங்க? பொன் வறுவலா வறுத்து அரைச்சிடணும். நைஸா அரைச்சு சலிச்சு வச்சுக்கோங்க. அதே போல தனி அமுக்கரா சூரணம் அல்லது அஸ்வகந்தா சூரணம், தனி அஸ்வகந்தா சூரணம். இதை சித்த மருந்து கடையில வாங்கி இரண்டையும் 100 கிராம் எடுத்து ஒன்னா கலந்துருங்க. ஒன்னா கலந்துட்டு இந்த தூக்கம் வரலன்னு சொல்றவங்க அத்தனை பேருமே, அதாவது இப்ப காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பேர் எனக்கு தூக்கம் இல்லாமாங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்க? அந்த வயதுக்கு தக்கவாறு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் எடுத்து காய்ச்சின பால்ல கலந்து இரவு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடர்ந்து சாப்பிடலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. நிறைய ஆங்கில மருந்து நிறைய நோய்க்கு சாப்பிடுவீங்க. இதை யாரு வேண்டுமானாலும் எடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள், மூட்டு வலி இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, இப்படி எந்த நோய்க்கு நீங்க எந்த மருந்து எடுத்தாலும் சரி, தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனை இருப்பவர்கள் கசகசா தனி அமுக்கரா சூரணத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த தூக்கம் இல்ல வரலங்கிற பிரச்சனை எங்க போச்சுன்னே தெரியாது.